ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேபிமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்விதாக்கு பர்த்டே. ஸோ அதனால் கிளம்பிட்டோம். இப்போ ஈவினிங் 6 o'clock பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் இருக்குல்ல, 2 hours ஆகிடும் எப்படியா இருந்தாலும். ஸோ நம்ம அப்படி இப்படின்னு நிறுத்தி டீ சாப்பிட்டுலாம் போனோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் ஆகிடும் எப்படியா இருந்தாலும். ஸோ அதனால் பொறுமையாக மூவ் பண்ணுவோன்னு, அதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் நம்ம நேராக போயிட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் கிஃப்டெல்லாம் பாப்பாவுக்கு என்ன வாங்குறதுன்னு இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. சரி, போயிட்டு அந்த கிஃப்டையும் வாங்கிக்கிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், யாரெல்லாம் கூட வராங்க அப்படின்றதெல்லாம் சஸ்பென்ஸ். வாங்க பார்க்கலாம். நல்லாதான் இருக்கு. வாழைப்பூ வடைன்னு ஒன்று நான் மட்டும் ஓகே சொல்லல. தோபர் வாழைப்பூ வடைன்னு பவாவும் ஓகே இருந்துச்சு. பேக் பண்ணி எடுத்துன்னு வந்துட வேண்டியதுதான். கூல் சொல்லுவாங்க உங்க வீட்டுல, மா ஃபங்க்ஷன்னா நீ யாரை வேணாலும் கூப்பிடுமா, அது ஒரு கேங் வந்தது பாத்தியா, சென்னை இந்த கோரிலா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாதா வடையான் தான் நானும் வேணாம் நினைப்பேன். வாழைப்பூ வடைன்னு வந்தான். ஆனால் ஸ்பைசியாக டேஸ்டாக தான் இருக்குது. நீ மட்டும் எங்க அங்கே போய் தூத்தினுக்குறேன். வாங்க கைஸ், வாங்க, கமான் கைஸ், வாங்க கைஸ், வாங்க கைஸ், வாங்க. ஏய் வாங்க, எல்லாம் இறங்க மாட்டேன்றீங்க, கார்லயே உட்காந்துன்னு இருக்கீங்க. எந்திரிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. விழா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழியா தானப்பா போனீங்க. விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க, சாப்பாடு சாப்பிட்டு நிக்கிறாங்கப்பா. நம்ம கிஃப்ட் எடுங்க முதல்ல. பாட்டி கீ தரப்பா கிஃப்ட் எடுக்க. வாங்க வாங்க, மேல மேல போனோம். வாங்க கைஸ், நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல, வாங்க பாரு. ஹாப்பி பர்த்டே டு யூ, 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 ஹாப்பி பர்த்டே டியர், ஹாப்பி பர்த்டே டு வாரே வா. இரு பிள்ளைங்களுக்கு கேமரா கான்சியஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவோம். 2 பிள்ளைங்களும் கேமரா கான்சியஸ் வருதான்னு பார்ப்போம்.
செம குத்தாட்டம். இந்த ஃபங்க்ஷனே பவானால தான் களை கட்டுச்சு. பவாவும் மோனாவும் இல்லைன்னா ஃபங்க்ஷன் அங்கே போரா இருந்திருக்கும். பத்திரமா கூட்டிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டாரு. நீங்க வராதுதான் இங்க எல்லாரும் மன வருத்தமா இருந்தது. வெளிச்சம் பத்த மாட்டேன். நீங்க வராது ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு வழியா சூப்பரா ஜாலியா போயிட்டு வந்தோம். சூர்யா இல்லாத மட்டும்தான் குறையாது. செம்ம ஜாலியா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு இப்ப கணக்கு போட்டு பார்த்தா எங்க 4 பேரு அவங்க 4 பேருக்கு 8 பேருக்கு கார் கரெக்டா இருக்கு. 8 சீட்டு கரெக்டா இருக்கு. இனி எங்க டூர் போனாலும் இன்னும் நாங்க அப்படியே பேக் பண்ணுவோம், கிளம்பிடுவோம். ஜாலியா போயிட்டு வந்துருவோம். பிரச்சனையே இல்ல. சூப்பரா ஆண்டோடனால நல்லா ஜாலியா போயிட்டு செம்மையா அங்க பயங்கர வைப் பண்ணிட்டு தெரிக்க விட்டாச்சு. அங்க ஜாலியா நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா கிராண்டா ஃபங்க்ஷன் நடந்தது. டான்ஸ் கிளாஸ் அனுப்பிச்சு விடுப்பா. எனக்கு இந்த மாதிரி கூட்டத்துல கும்பல இவங்க டான்ஸ் ஆடும் போது என்னால டான்ஸ் ஆடவே தெரியல. வா வான்னு கூப்பிடுறாங்க. இந்த பிரியா பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து வாங்க வாங்க எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதுன்னு கூட்டி போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. இருந்தாலும் ஜாலியா தான் இருந்தது. பட் டான்ஸ் கத்துக்கணும். இதுவும் ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா பண்ணிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஜஸ்விதாவும் அதே மாதிரி அழாம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா. உள்ள வந்து ஒரு பொட்டு கூட எதுவும் டயர்ட் ஆகல, ஒன்னும் ஆகல. பிள்ளையும் நல்லா பண்ணுச்சு. முதல்ல லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னாங்க. நாங்க கரெக்டா நேரத்துக்கு போயிட்டோம். கேக் வெட்டும் போது கரெக்டா நம்ம உள்ள போயிட்டோம். கேக் வெட்டும் போது இல்ல, ஆரம்பிக்க போறாங்க கரெக்டா நம்ம உள்ள போயிட்டோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்க வந்துட்டோம். நான் என்ன பண்ணிட்டேன், மார்னிங் பெட்ரோல் அடிச்சதோட சரி அப்படியே போயிட்டு அங்க எங்கன்னா போற வழியில அடிச்சுக்கலாம்னா கடைசியில மறந்துட்டேன். அப்புறம் போனா நம்ம மண்டபத்துக்கிட்ட போனா பேலன்ஸ் 10 கிலோமீட்டர் தான் போவோம் அப்படின்னுச்சு. சரி ரைட் ஓகே பார்த்து எல்லாம் வெளியில நின்னு இருந்தாங்க. மண்டபத்து வெளியில இன்னும் ஆரம்பிக்கல. சரி பெட்ரோல் பம்பை தேடி போய் அடிச்சுட்டு வந்துடலாம். கரெக்டா ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதாவும் நல்லா ஹாப்பி ஆயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி மொத்தமும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஜாலியா இருந்தது. போயிட்டு வந்தோம். அடுத்த ரீயூனியன் எப்பன்னு தெரியல. கண்டிப்பா இந்த மாதிரி ரீயூனியன் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாருங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜாலியா இருந்தது. டான்ஸ்லாம் ஆடணும். டான்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.